Hi friends, welcome to Foodies channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியா மட்டன் குருமா எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயமும் தக்காளியும் எடுத்துர்க்கேன் வதக்குறதுக்காக. இத ரெண்டையும் நல்லா வதக்கி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊத்தி அதில இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டுர்க்கேன் நான் இன்னைக்கு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். புதினா மல்லியும் கூட சேர்த்துக்கலாம். கூட சேர்த்துட்டு இஞ்சி நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இன்றைக்கி நம்ம குழம்பு மசாலா தான் சேர்க்க போகிறோம். நான் குழம்பு மசாலா அரைக்கிற வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். அது நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மசாலா போட்டிருக்கேன் நான். அப்படியே கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. இதை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஈரல் மட்டன் எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் வதங்கின உடனேயும் நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கட்டும். இப்போ நம்ம இதில் மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம தனியாக வேக போட்டு எடுத்து அதுக்கப்புறம் வைக்கணும்னா ரொம்ப நேரமாகும். இது நம்ம இப்படி பண்ணேன்னா கம்மியான நேரத்தில் நம்ம குருமா முடிச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கங்க. ஊற்றி குக்கர் மூடி வச்சு நம்ம ஒரு 5 விசில் 6 விசில் வரைக்கும் விட்டேன்னா கறி நல்லா வெந்துடும், குருமாவும் ரெடி ஆகிடும். இப்போ குக்கர் மூடிக்கலாம். விசிலெல்லாம் அடங்கிருச்சு. இப்போது நம்ம குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலே செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.